வெல்கம் டு வாட் யூ குட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வாஷிங் மிஷின் ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு முதல்ல நமக்கு இந்த கேப்பை கலத்தலாம். அப்படி அந்த 3 ஸ்க்ரூவையும் கலத்திடலாம். அப்படி அகத்துள்ளதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். நமக்கு அங்கே நம்பினோன்னா அது கலந்து வந்துடும். அப்படியே கலத்தி எடுத்துக்கலாம். அப்படியே 3 சைடும் கலத்தி எடுத்துருங்க. அப்படியே அந்த ஒயர்லாம் எலி கடிச்சு விட்டுருக்கு. பரவாயில்ல, நமக்கு லாஸ்ட்டு பார்க்குறேன். இது பிள்ளைங்க ஏதோ விளையாடின போது அந்த ஏதோ கம்பி எடுத்து போட்டிருக்கு. அது நமக்கு வேண்டாம், அது நமக்கு தூர போடலாம். அப்படியே அந்த இதையும் சுவிட்சையும் கலத்தி எடுத்துடலாம். அப்படி அந்த டோர் ஆஃப் ஆகுத டோரோட அந்த கேபிளையும் கலத்தி எடுத்துடலாம். அது லைட்டாக வலிச்செடுத்துன்னா வரும். அப்படியே கலத்தி எடுத்துடலாம். இந்த ஸ்ப்ரிங்கையும் கலத்தி எடுத்துருங்க. அப்படியே அந்த 3 கிளிப்பை இலக்கி விட்டுட்டு அதில் உள்ள ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துலாம். அப்படியே நான் காட்டுற எல்லா ஸ்க்ரூவையும் கலத்தி எடுத்துருங்க. நம்பி எடுத்தால் போதும், அப்போ இலை வரும். அந்த லாக்கு அப்படி ஒரு ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துருங்க. நான் எல்லாம் கலத்திட்டு ஸ்கிப் பண்ணிட்டு காட்டியேன். இப்படி நம்ம கலத்தி எடுத்தாச்சு. கீழே ஒரு 2 ஸ்க்ரூ இருக்கும், அதையும் நீங்கள் கலத்தி எடுத்துங்க. 2 சைடும் இருக்கும். அந்த ஓசையும் கலத்தி எடுத்துலாம். அதில் நிறைய எலி வேஸ்ட்டு போட்டிருக்கு, அதில் நமக்கு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே உதறி எடுத்துடலாம். அப்போ தான் இலம். அப்படியே அந்த ஓசையும் இலக்கி க்ளீன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய இது இருக்குது. பேப்பரு, ஸ்கெட்ச் அப்படியெல்லாம் நிறைய வச்சுருக்கு எலி. அப்படியே அந்த கிளிப்பை கலத்தி எடுக்கலாம். அப்படியே சாச்சு போட்டு அந்த 4 சைடு இருக்க ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துடலாம். அப்படியே கலத்தலாம். சைடு ஸ்க்ரூவையும் கலத்தி எடுத்துடலாம். நான் இதை கலத்தி எடுத்துட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணி கலத்தி எடுத்தாச்சு நம்ம. அப்படி அந்த இதையும் அப்படி இழுத்துட்டோம்னா வரும் கீழட்டு.
அப்படியே அதில் இருக்க அந்த ஸ்க்ரூவையும் கலத்தி எடுத்துடலாம். அந்த வாஷிங் ஒரு ரொட்டேட் ஆகும் இல்லை, அந்த பிளேட்டில் உள்ள ஸ்க்ரூவை கலத்தி எடுத்துடலாம். அது இங்கே மைனஸ் ஸ்க்ரூ விட்டு கலத்துங்க. மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர்ட்டு அப்போ தான் நல்லா பிடிக்கும். அது நல்லா டைட்டாக இருக்கும். அப்படியே சரிச்சு போட்டு அந்த காய போடுற அந்த இது பக்கெட்டோட அதில் மோட்டரில் டச் ஆகிருக்கு ஒரு ஸ்க்ரூ உண்டு, அதையும் லூஸ் பண்ணலாம். லைட்டாக டைட்டாக இருக்குது. நான் இப்போத்த வந்து லூஸ் பண்ணி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு உங்களுக்கு காட்ட முடியலை எனக்கு கிளியராக. அப்படியே அந்த பெல்ட் வாஷிங் பெல்ட்டையும் கலத்தி போட்டலாம். அப்படியே இழுத்து எடுத்துட்டோன்னா அது வந்துடும். அந்த வாய்ஸாக இழக்கலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக அதை இழக்க முடியும். தள்ளி விட்டோன்னா வரும். நீக்கி வச்சிடலாம். இதில் இருக்க அந்த மோட்டரில் இருக்க போல்ட்டாக்கு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி நமக்கு அந்த மோட்டரோட ஸ்க்ரூ அடியிலேருந்து கலத்தி எடுத்துடலாம். மூணு ஸ்க்ரூ வரும், கலத்தி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே நமக்கு மோட்டரோட மேலே இருக்க அந்த மூணு ஸ்க்ரூவையும் கலத்தி எடுத்துடலாம். அப்படியே நமக்கு அந்த காயப்போடுது அந்த ஸ்பின்னிங் பக்கெட்டோட மோட்டர் எல்லாம் வந்தது. அப்படியே அந்த கேபிளை இலக்கி எடுத்து நமக்கு அதை ஒதுக்கி வைக்கலாம். அதுக்கு நான் கட் பண்ணி தான் எடுக்கேன். அப்போ தான் நமக்கு தெரியும். பவர் கார்டோட அந்த கேபிளை நான் கட் பண்ணி வைக்கேன். எர்த்து ப்ளஸ் மைனஸு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படியே நான் பாக்ஸ் பேனர் வச்சு நான் அந்த இது வாஷிங் மோட்டரையும் கலத்தி எடுத்துடுறேன். நான் கலத்திட்டவங்க ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலத்தி எடுத்துருங்க. அப்படியே அந்த கெப்பாசிட்டரோட எதுவும் கலத்தி எடுத்துடலாம். இப்படியே திருக்கி எடுத்துட்டோன்னா அது கலந்து வந்துடும். அப்படியே அதை ஓரமாக வச்சிடலாம். ஸ்க்ரூ எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்படியே நமக்கு அந்த ஸ்பின்னிங் மோட்டரோட அந்த ஸ்ப்ரிங்கை லைட்டாக நம்பி விட்டோன்னா அது கலந்து இங்கே வந்துடும். அப்படியே நம்பி கலத்திடலாம். ஃபஸ்ட்டு 3 எண்ணத்தையும் கலத்திடலாம். நம்பினா அப்படியே கலந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். ஃபைனலாக அதையும் கலத்தலாம். பாக்ஸ் வச்சு அந்த வாஷிங் அதோட பிளேட்டோட இதெல்லாம் கலத்தி எடுத்துடலாம். அப்படியே ஸ்டார் வச்சு 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் கலத்தி எடுத்துடலாம்.
அப்படி இழுத்தெடுத்துட்டோம்னா வரும். கறக்கு இழுத்துருங்க, அப்போ வரும். அப்படியே நம்ம ஃபைனலில் எல்லாம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் கலத்தி எடுத்துருக்கோம் பாருங்க. ஓகே, நமக்கு இனி வாஷ் பண்ணலாம். அதுக்கு நமக்கு அந்த தண்ணியை எடுத்து அதை லைட்டாக அடித்து கழுவலாம் முதல்ல. அப்படியே நமக்கு இதை ஒதுக்கி வச்சு நமக்கு முதல்ல வாஷிங் மிஷினோட அந்த பாடியை சர்ஃபு போட்டு க்ளீன் பண்ணலாம். அதுக்கு முதல்ல நமக்கு பக்கெட்டில் வெள்ளம் ஊற்றிட்டு அதில் சர்ஃபு பொடியை மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க, அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகும். அப்படியே நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணலாம். எவ்வளோ முடியும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணலாம். அப்படி அந்த மேல் பார்ட்டையும் க்ளீன் பண்ண தொடங்குறேன். வீடியோ ரொம்ப லெந்தாக போகிறனால தான் நான் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். அப்படியே அந்த பக்கெட்டை நல்லா க்ளீன் பண்ணலாம். அப்படியே நமக்கு வாஷ் பண்ணலாம். நமக்கு மழையும் ஹெல்ப் பண்ணுது, ரொம்ப மழை, அதனால் நமக்கு வாஷ் பண்ணலாம் மழையோட சேர்ந்து. கொஞ்சம் ஓரளவு தோந்திருக்கு மழை, நமக்கு வாஷ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணுங்க. இப்போ கொஞ்சம் ஓரளவு எல்லா டஸ்ட்டும் போயிருக்கு, பரவாயில்ல, நமக்கு எல்லாம் வாஷ் பண்ணி எடுக்கலாம். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட பேலன்ஸ் வீடியோ பார்ட் 2 வீடியோட்ட அப்லோட் பண்றேன், அதையும் நீங்க பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.